Hi friends, today recipe Motichoor Ladoo. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. லட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்குது. மோத்திச்சூர் லட்டு. இப்போ மோத்திச்சூர் லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். நான் வந்து 1 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். சுகர் ஒரு 200 கிராம் சுகர், அப்புறம் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட கலர் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. கடலை மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. கேஷ்யூ நட் ஒரு 6-7 கேஷ்யூ நட் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வச்சுருக்க கடலை மாவை சேர்த்துக்கலாம். எப்போவுமே செய்யும்போது சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட எனக்கு 1/2 கப் தண்ணி இதாச்சு. இப்போ கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஸோ மோத்திச்சூர் லட்டுக்கு கலர்ஃபுல்லாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு இந்த பதத்துக்கு இருந்தால் கரெக்டான பதம். ஸோ இப்போ போட்டு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கரண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கரண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஹோல் பெருசு பெருசாக இருக்கும். இடியப்ப தட்டுலையும் பண்ணலாம். பட் இது நம்ம செய்யும்போது கையில் எண்ணெய் தெரிக்கும். ஸோ அதனால நான் இந்த கரண்டி எடுத்துக்கிட்டேன். நம்ம மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம், ஹோல் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஃபஸ்ட்டு கீ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். நம்ம வச்சுருக்க கேஷ்யூ நட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ கேஷ்யூ நட், கிஸ்மிஸ் பழம் எது இருந்துச்சுனாலும் நீங்கள் லட்டுக்கு சேர்த்தா நல்லாயிருக்கும். ஸோ நான் வெறும் கேஷ்யூ நட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சில பேருக்கு கேஷ்யூ நட் லட்டுவில் வச்சா பிடிக்காது. ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ ஆயில் சூடாயிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஸோ ஊற்றும்போது கவனமாக ஊற்றுங்க. அதே மாதிரி இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நம்ம போட்டோடனே மேலே எலும்பிடும். ஸோ அந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜு. இது நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை, மொறுமொறுன்னு வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு மேலே எழுந்தாவிலே போதும். நம்மளுக்கு பதத்து போனாப்பில் இருக்கணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு மோத்திச்சூர் லட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஹோல் பெருசாக இருக்கிறதுனால நான் மிக்சி ஜாரில் மாற்றி இதை ஒரு 5 பல்ஸ் வரைக்கும் அடிச்சுக்கிற போகிறேன். 5 பல்ஸ் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா அடிச்சிங்கன்னா ரொம்ப நைஸாகிரும். ஸோ மோத்திச்சூர் லட்டு நல்லா இருக்காது. ஸோ அதனால் 5 பல்ஸ் வரைக்கும் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் சுகர் போட்டாச்சு. 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போவுமே சுகர் போட்டுட்டு தண்ணி சேர்த்தோடனே அப்படியே விட்டுறாதீங்க, கீழே ஒரு மாதிரி அடி பிடிச்சிரும். அதனால எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு ஒரு சிறு கம்பி பதம் வந்தால் போதும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோட ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ரோஸ் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஸோ நம்ம ரோஸ் எசன்ஸ் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா ஃப்ளேவராக இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறது போல் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பூந்தியை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு 5-7 நிமிஷம் வரையும் இந்த சுகர் சிரப்லேயே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸோ சுகர் சிரப் எல்லா பக்கமும் நல்லா அப்சர்வ் ஆகும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 5-7 நிமிஷம் வரையும் வச்சுக்கோங்க.
இப்போ 5லேருந்து 7 நிமிஷம் வரையும் நான் வச்சுட்டேன். இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க கேஷ்யூ நட்டை இதோட சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க கேஷ்யூ நட்டையும் இதோட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும் போதே நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா லட்டையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் மேலே கேஷ்யூ நட்டும் அதுக்கு மேலே வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஒரு கப் கேக் பேப்பர் எடுத்து ஸோ அதுலேயும் வச்சுக்கோங்க. இன்னும் நம்மளுடைய மோத்திச்சூர் லட்டு இன்னுமே கொஞ்சம் ரிச்சாக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மோத்திச்சூர் லட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.